ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்களில் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதை மட்டும் நீங்கள் நியத் வைத்து ஓதி பாருங்க. அதுவும் இது ஐயாமுல் ஃபீலுடைய வேளன் வெள்ளியாக இருக்குது. அதாவது பிறை 13, 14, 15 வரக்கூடிய வேளன் வெள்ளி. அதனால் ரொம்ப சிறப்பான வேளன் வெள்ளி. ஒரு மாதத்துடைய நடுப்பகுதி, அதுவும் வெள்ளை நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதை நியத் வைத்து ஓதி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்களுக்குண்டான எல்லா சிறப்பையுமே இந்த ஒரு அமலில் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறதும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் எப்படிப்பட்ட நாள்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள், வெள்ளிக்கிழமை வாரத்திலேயே வைத்து ரொம்பவே சிறப்பான நாள். அப்போ 2 நாளுமே சிறப்புக்குரிய நாள். அப்போ அமல்களை உயர்த்தக்கூடிய வியாழக்கிழமையிலேயே இந்த ஒரு அமலை நம்ம ஆரம்பிச்சுக்கணும். அல்லாஹோடத்தில் அமல்கள் உயர்த்தப்படும் போதும் அந்த சிறப்புக்குரிய ஜும்மா நாள்லேயும் அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை பார்ப்பான். அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய கணக்குகளில் இருக்கக்கூடிய பாவங்கள் தான் என்ன ஆகுனா நமக்கான அருள்களை பெற விடாமல் தடுக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்கள் வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்திகஃபாரில் ஈடுபடுவாங்க. இந்த நாளில் ரொம்ப பிரத்யேகமான ஒரு இஸ்திகஃபார் இருக்குது. அந்த இஸ்திகஃபாரை நீங்கள் 70 முறை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை 70 முறையும் ஓதிக்கொள்ளுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு நாள் மறந்துட்டாலும் கூட குறைந்தது ஒரு நாளாவது என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வியாழக்கிழமை பார்க்காட்டினா கூட வெள்ளிக்கிழமையாவது ஓதிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள்லையாவது இந்த 2 நாளுடைய சிறப்பை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது உங்களுடைய நன்மைகள் மட்டும் அல்லாஹ் கணக்கில் கொள்வான். அவனுடைய அருளை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவான். நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது அதில் நம்மளுடைய துவாக்களையும் அல்லாஹ் கேட்பான். இந்த அடியான் இங்கிட்டிருந்து என்ன எதிர்பார்க்குறான்ட்டு. அது எப்போ அல்லாஹ் கேட்பானா, நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மட்டும் அங்கே இருக்கும் போதும், அது கொஞ்சம் பிரத்யேகமான நன்மைகளாக அமைந்திருக்கும் போது தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், விரும்பி இந்த அமலையெல்லாம் இந்த அமலையா இந்த அடியான் செஞ்சுருக்கான், அப்போ இவனுடைய தேவையை நம்ம நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைவேற்றி தருவான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஸ்திகஃபார். அந்த இஸ்திகஃபார் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய எல்லா தேவைக்குமான சாவி. அந்த சாவியை போட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா போதும், உங்கள் கஷ்டம், துன்பம், துயரம், தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலேயே அடங்கிடும். எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுடைய நிலைமையை சீர்படுத்தி கொடுக்கும். அதனால இதை நியத் வச்சு ஓதிக்கோங்க. அந்த இஸ்திகஃபார் தான் அஸ்தோஃபுல்லா அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. இதில் பார்த்திங்கன்னா பிரித்து ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அஸ்தோஃபுல்லா அல்லதி, அல்லாஹ்விட்ட என்ன கேட்குறோம், மன்னிப்பு கேட்குறோம். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையே மன்னிச்சிருவாயாக அப்படின்னு கேட்டுட்டு, ரெண்டாவதாக என்ன சொல்கிறோம், களிமா சொல்கிறோம். லா இலாஹா இல்லாஹுவ, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு களிமாவுக்கு 7 வானம் 7 பூமியும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை கிடைக்குமாமா. அந்த களிமாவை சொல்கிறோம். அதுக்கப்புறம் அல் ஹய்யுல் கையிமு, நீயே உயிருள்ளவன், நீயே நித்தியமானவன் சொல்லிட்டு அவனுடைய இஸ்முகளை கொண்டு அழைக்கிறோம். இந்த இஸ்மு பார்த்திங்கன்னா இஸ்மே அகலம் இருக்கக்கூடிய இஸ்மு. இதை ஓதி நம்ம தேவையை கேட்டால் நம்ம தேவை மறுக்கப்படாமல் நிறைவேறும். இந்த யா ஹய்யு யா கையுமோ, அதே மாதிரி யா அர்ஹமர் ராஹிமின், இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இஸ்மு. அதில் இந்த இதில் பார்த்திங்கன்னா யா ஹய்யு யா கையும் இருக்குது. வா அதூபு இலைஹி, அல்லாஹ் இடத்துல என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் மறுமையை நம்புகிறோம். வா அதூபு இலைஹி, ஒன்னிடத்துல தான் மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறதை நம்புகிறோன்னு சொல்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்குது பாருங்கள், அது எப்படிப்பட்ட நாள்னா நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்குது பாருங்கள், அந்த நாள் தான் மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ வா அதூபு இலைஹி அப்படின்னா நம்ம மறுமையை உண்மையாக்குறோம். ஆமாம், எங்களுக்கு மறுமை வரும், நான் உங்களிடத்துல திரும்பி வருவோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மறுமையை உண்மைப்படுத்தக்கூடிய வாசகம் இருக்குது. அதனால தான் இந்த இஸ்திகஃபார் வியாழன் வெள்ளி நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை 70 முறை ஓதினால் போதும், எல்லாருடைய தேவையும் பார்த்திங்கன்னா நிறைவேறும். நியத் வைத்து நீங்கள் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து ஆஜத்துக்களுமே நிறைவேறும். இப்போ கேட்ட கையோட இதை ஒரு 5 முறையாவது ஓதிட்டு போகலாம். ஏன்னா இது அமல் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறனால அந்த அமலை நம்ம தொடங்கி வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அஸ்தோஃபுல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபுல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபுல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபுல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. அஸ்தோஃபுல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவ ஹய்யுல் கையிமு வ அதூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக.
துஆக்களை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.